வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ஒரு பாவம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். இப்போ 12 பாவம் இருக்குன்னா, ஒரு பாவம் அப்படிங்கிறது அந்த பாவத்துக்கு நன்மை பயக்கூடியதா இருக்கணும். அது எப்படி நன்மை பயக்கணும்? இப்போ லக்னாதிபதி அப்படின்னா, லக்னத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய அமைப்புல இருக்கணும். இப்போ லக்னாதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா லக்னத்துக்கு பிரச்சனை. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னத்துக்கு மறையாம இருக்கும். இப்போ 2ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சாருன்னா அந்த ஜாதகருக்கு வருமானம் வர்றதுல ஒரு பிரச்சனை ஏற்படும். உரிய வகையில வருமானத்தை அச்சீவ் பண்ண முடியாது. தடை தாமதம் இதெல்லாம் அதிகமாயிருக்கும். 3ஆம் பாவம் எடுத்துக்கங்க. 3ஆம் பாவாதிபதி தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாருன்னா ஜாதகருடைய தகவல் தொடர்பு நல்லா இருக்காது, இடப்பெயர்ச்சி நல்லா இருக்காது, எழுத்து நல்லா இருக்காது, ஜாதகருடைய முயற்சிகள் நல்லா இருக்காது. இதெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாவாதிபதி தன் பாவத்துக்கு மறையாமல் இருந்தால் அந்த பாவத்தின் பலனை அந்த பாவாதிபதி தருவார். இது சிம்பிள் கான்செப்ட். இப்போ 4ஆம் பாவாதிபதி தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறையலாம். அந்த மறையக்கூடிய ஸ்தானம் தன் பாவத்துக்கு 8ஆக இருந்தாலும் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கு அது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதையும் பார்க்கணும். அப்போ ஒரு பாவாதிபதி லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் மறையில தன் பாவத்துக்கும் மறையாம இருந்தா அந்த பாவத்தின் பலனை கரெக்டா ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம துல்லியமா எடுத்துடலாம். இப்போ ஒரு 4ஆம் பாவாதிபதி தன் பாவத்துக்கு 8ல மறைறாரு. இப்போ 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா இருந்தா ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 8ல மறைச்சு, அப்ப அந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதிக்கு அந்த 4ஆம் பாவாதிபதி எந்த நிலைமையில் இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப தன் பாவத்துக்கு மறைந்தாலும் லக்னம் லக்னாதிபதிக்கு அந்த பாவாதிபதி நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, எப்பவுமே ஒரு பாவாதிபதி தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். சப்போஸ் தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்தாலும் லக்னம் லக்னாதிபதிக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அந்த பாவத்தின் காரத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். சிம்பிள். இதுதான். இது எல்லாமே பொதுவான தகவல் தான். இது அப்படியே ஒருத்தருக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. அப்ப இந்த கான்செப்ட்ல பாருங்க. ஒரு பாவாதிபதி தன் பாவத்துக்கு எப்படி இருக்காரு, லக்னாதிபதிக்கு எப்படி இருக்காருன்னு பாருங்க. இப்ப தன் பாவத்துக்கும் நல்லா இருந்து லக்னாதிபதிக்கும் சூப்பரா இருந்தா அந்த பாவத்தின் பலன் 100% ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இவையாவும் பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.